காரில் போகிறேன். மலையோட ஓரத்தை நடக்க சொல்கிறான். நமக்கு ஏற்கனவே கால்லாம் நடந்தேன். ஓ மை காட், அம்மா பக்கத்தில் போச்சுங்க. ஐயோ சரியான வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து மலேசியாவில் டே 2 பாட்டு கேவ்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து டச் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கார்டு வாங்கினேன். அந்த டச் அண்ட் கோவில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து மெட்ரோ இல்லை பஸ்ஸு அந்த மாதிரி எந்த இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கம்ப்ளீட் டே பாஸ், அதாவது நம்ம எங்கே வேணால் அதை டேப் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துக்கலாம். ஆனால் இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து ப்ளூ லைன் சொல்கிறாங்க. புட்ரா ஸ்டேஷன், என்னோடய ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிறது புட்ரா ஸ்டேஷன். இந்த புட்ரா ஸ்டேஷன்லேருந்து பாட்டு கேவ்ஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டச் அண்ட் கோ அக்செப்டபிள் இல்லை, சரிங்களா? டச் அண்ட் கோ வந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி கேஷும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ எய்தர் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு வச்சு தான் பே பண்ணணும். 4.60 ரிங்கட்ஸ், 4.60 ரிங்கட்ஸ்க்கு தான் அப் அண்ட் டவுனே, சரிங்களா? ஆனால் இதுவே நீங்கள் டாக்ஸியில் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் தங்குற இடம் வந்து ரெகலியா, சரிங்களா? ரெகுலர் ரெசிடென்சிலேருந்து போட்டேன். போகிறதுக்கு 15 ரிங்கட், வரத்துக்கு 15 ரிங்கட், ஸோ மொத்தம் 30 ரிங்கட். நீங்கள் டாக்ஸியில் 30 ரிங்கட் போனீங்க அப்படின்னா நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 600 ரூபாய் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாட்டு கேவ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போதே, இதுதான் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போதே இங்கே ஒரு கடை இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் கடை. சரி, ஏன்னா மலை வேறு ஏறணும், 252 ஸ்டெப்ஸுன்னு நினைக்கிறேன், 252 ஸ்டெப்ஸு. அதனால் சரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு நம்ம ஊர் கடை மாதிரி தான் இருக்குது. ஒரு தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், 2.50 ரிங்கட்ஸ். நம்ம ஊர் கணக்குப்படி 60 ரூபா, விச் இஸ் நம்ம ஊர் பைசா மாதிரி தான் இருக்குது. ஸோ தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஒரு 100 மீட்டரில் 150 மீட்டர் தான் நடக்கணும். இங்கேயே ஒரு அனுமான் சிலை இருக்குது, நீங்கள் அந்த அனுமான் சிலையும் கூகுளில் பார்த்துருக்கலாம். ஸோ அப்படியே போயிட்டு பார்த்துட்டு மலை மேலே ஏறிட்டு திரும்ப வருவோம்.
சரிங்க, ஃபஸ்ட்டு மேலே போக போகிறேன். டயர்டாகாமல் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே இருக்க கோயிலெலாம் சுற்றி பார்க்கலாம். சரியான ஃபீலுங்க, வேறு லெவல். பட்டு கேவ்ஸ் ஏன் வந்து ஃபேமஸாக இருக்குன்றது இங்கே வந்தால் தான் புரியும். இங்கே வந்தால் தான் புரியும். முருகர் வேறு லெவல். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வள்ளி தேவயானை மேலே இருக்குது. மேலே ஏற முடியுமான்னு தெரில, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வயசாயிடுச்சிங்க.
அவ்வளோதாங்க, கோயிலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஒரு பெரிய கோயில் இருக்குது, என்னன்னு தெரியலை. இங்கே ஒரு கோயில் இருக்குது. சரி பார்ப்போம், எல்லா கோயிலுக்கும் உள்ளே பிரசாதம் ஒன்று இருக்குது, நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலான்றாங்க. இத்துடன் பாட்டு கேவ்ஸை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு முறை தேங்க்யூ.